சென்னை வோல்டெக் சாலை பகுதியில் விசிகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. சென்னை முழுவதும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடர் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய வால்டாக்சி ரோட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தற்பொழுது இந்த போராட்டமானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் அமித்ஷாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா விசிக கொடிகளை ஏந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமித்ஷாவுக்கு எதிராக, அதாவது அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா கருத்து தெரிவித்ததாக கூறி பல்வேறு தரப்பினர், அதாவது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. நேற்றைய தினம் திமுக சார்பில் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. இருந்தாலும் கூட இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பா சைதாப்பேட்டையில ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வால்டாக்சி ரோட்ல தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் தீவிரமான முறையில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில காவல்துறையினருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து போராட்டக்காரர்களை கைது செய்து சமுதாய நலக்கூடத்துல வைப்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த வால்டாக்சி ரோட்ல இந்த போக்குவரத்து, இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசலானது அதிகப்படியாக காணப்படுது. குறிப்பா இந்த பீக் ஹவர்ஸ் டைம்ல இந்த போராட்டமானது நடத்தப்படுவதன் காரணமாக இந்த பகுதியில பெருத்த சாலை அதாவது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமித்ஷாவுக்கு எதிரான இந்த போராட்டமானது வலுத்துக் கொண்டே இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.